Hi friends, today's Luffa with stream அதாவது பீக்கங்காய் இல்லைனா பத்தோலன் மலையில் சொல்லுவாங்க. இந்த காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம பல வகையாக நம்ம சமைச்சு சாப்பிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ட்ரீம் அதாவது ஊடம் போட்டு எப்படி நம்ம சமைக்கிறது சிம்பிளாக குயிக்காக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சட்டி எடுத்துங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு பூண்டு 3 பல், ஊசி மிளகா நான் 1 போட்டிருக்கேன். எனக்கு உரப்பு அவ்வளோ வேணும், அதனால தான் ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 1 to 3 கூட நீங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊசி மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு வந்து நிறம் மாறணும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் தாளிப்போம். நிறம் மாறின பிற்பாடு ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரானும் அதாவது ஊடானும் செவந்துருச்சு. அடுத்தது நம்ம பத்தோலா ஆட் பண்ணிக்கலாம். பீக்கங்காய் தமிழில் சொல்லுவோம். ஸோ பீக்கங்காய் நம்ம ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கிண்டி விடுவோம். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் தேவையான அளவு. நம்ம கொஞ்சம் சாஸஸ் சீசனிங் ஆட் பண்ணுவோம். ஒயிட் பெப்பர், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. Oyster Sauce 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சும்மா நம்ம தண்ணி ஊற்றினால இது அடி பிடிக்காது, அந்த தண்ணியிலே நல்லா மிக்ஸ் ஆகும். அது ஒரு சாஸ் மாதிரி பத்தோலா அதாவது பீக்கங்காய் வேவறது கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா பத்தோலா நல்லா வந்த பிற்பாடு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ நம்மளோட பத்தோலா அதாவது லுஃபா வித் ப்ரான்ஸ் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.